ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அவசியமாக இருக்குது. படிக்கிற வந்து படிப்பு இருக்குது அப்படின்னால வந்து காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ அதை வச்சு வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து மொபைல் ஃபோன் இல்லாமல் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபோன் நம்பரை கொடுத்தா போதும், அவங்க வந்து பேசுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், இப்போ யூடியூப்பில் இருந்து இப்படியும் வந்து மொபைல் ஃபோன் இல்லாமல் எதுவுமே இல்லை. விடிஞ்சலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்குற வரையும் நமக்கு ஒரு இன்றியமாத ஒரு பொருள் அப்படின்னா மொபைல் தான். இதில் ஒரு ஈஸியான விஷயம்னா எங்கே போனாலும் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகலாம், திருப்பி வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதனால் திருடர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து திருடுறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லோரும் கையில் கொண்டதுனால ஈஸியாக பஸ்ஸில், ட்ரெயினில், பொது இடங்களில், கோயிலில் இப்படி எல்லா இடமும் வந்து திருட்டு கும்பல் வந்து பயங்கரமாக இந்த மொபைல் ஃபோனை வந்து திருட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா வந்து மொபைல் ஃபோனுங்கிறது அவசியமாக இருக்கிறதுனால எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ரூபா வரை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஃபோன் வந்து இருக்குது, லட்சக்கணக்கில் 1,50,000 2,00,000லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ரூபா கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியாது. அப்படிங்கிறனால திருடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா திருட ஆரம்பிச்சிடாங்க. மொபைல் ஃபோன் விலை அதிகமாக திருடங்கள் வந்து அதிகமாக வந்து போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலையேந்த மொபைல் வாங்கலாமா கூடாதா, அதை பற்றி தான் இப்போ வந்து பேச போகிறோம். நம்மக்கிட்ட வந்து பணம் இருக்குது, லட்சக்கணக்காக நிறைய பணம் இருக்குது. அதனால் எந்த நேரம் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் இறங்கியாச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. எந்த நேரமும் எப்படினாலும் வந்து திருடு வந்து எல்லாம். இப்போ காரில் போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா காரில் போவாங்க, நேராக போவாங்க, எந்த இடத்துக்கோ அந்த இடத்துக்கு போவாங்க, திருப்பி காரில் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து முடிஞ்ச வரை அவங்களாவே எங்கேயாவது ஒரு கடைக்கு போகிறாங்க, எங்கேயாவது போகிறாங்க, அப்போ மறந்து போய் அவங்க வச்சுட்டு வந்தால் தான் வந்து உண்டு. மற்றபடி அவங்க கோயிலுக்கு போனோன்னா கூட்டமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மொபைல் ஃபோனை காரில் வச்சுட்டு போனால் வந்து பழைக்கும். ஒருவேளை கையில் எடுத்துகிட்டு போனால் வந்து பார்த்தீங்கன்னா திருடு போக வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நம்ம வந்து அப்படி கிடையாது. மிடில் கிளாஸ் அப்படிங்கிற நம்ம பஸ்ஸில் வந்து போகிறோம். அப்போ பஸ்ஸில் வந்து திருடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சமீபத்தில் கூட டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டரோடைய ஃபோனையே வந்து திருடிட்டாங்க. கண்டக்டரோடைய ஃபோனை எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்து இறங்கி போய் சிசிடிவி கேமராலாம் வந்து தெரியுது. இப்படி எல்லா இடமும் திருடாக இருக்குது. என்னுடைய ஃபோன் வந்து 2 மாதத்துக்கு முன்னால் கோயிலுக்கு போயிருந்தேன். பிருந்தாவன் கோயிலுக்கு போகும்போது பேக்குக்குள்ளே தான் வந்து வச்சுருந்தேன். அப்போ கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கையை விட்டு பேக்குக்குள்ளே கையை விட்டு வந்து எடுத்திருந்தேன். விட்டு அப்படியே எடுத்துட்டாங்க. அதில் 2 மொபைல் ஃபோன், சாவி, இயர்ஃபோன் இப்படி எக்கச்சக்கம் இருந்து கிட்டத்தட்ட 80,000 இருக்கும். என்னோடய ஃபோன் வந்து 20,000. என்னோடய ஃபோன் வந்து ஒரு 20,000. என் பொண்ணோட ஃபோன் 50,000 வாங்கி வந்து 3 மாதம். அது இன்னும் 30,000 இன்ஸ்டால்மெண்ட் நான் கட்டவே இல்லை. 20,000 தான் கட்டியிருக்கேன். எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் கதறி துடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணினேன். ஆனால் வந்து மொபைல் ஃபோன் இன்னி வரையும் கிடைக்கல. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தகுதிக்கு தக்கன வந்து மொபைல் ஃபோன் வந்து வாங்குங்க. நான் 50,000 கொடுத்து மொபைல் ஃபோன் வாங்கினேன். எனக்கு வந்து ஜனவரி மாதமே வந்து மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 தான் கட்டியிருக்கேன். இன்னும் தொலைஞ்சு போன அந்த மொபைலுக்கு நான் 30,000 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு இருக்கேன். மாதம் 1000 கட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது யாரோ அனுப்பிச்சிட்ருக்காங்க. அந்த மொபைலுக்கு வந்து நான் 30,000 வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ பெரிய கொடுமை வந்து பாருங்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனசே ஒட்டு போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலாவது ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். என் பொண்ணுக்கு வந்து அப்போ தான் புதுசாக சாம்சங் வந்து வாங்கி கொடுத்தேன். கிட்டத்தட்ட 48,000 வாங்கி 1 மாதம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே உங்கள் தகுதிக்கு மீறி வந்து ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மானிட்டேஷன் வேறு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வந்து தொலைஞ்சு போன மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இன்னும் 30,000 யாரோ அனுப்பிச்சிட்ருக்காங்க. நான் இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது. இது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மொபைல் வந்து தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது. அதனால் நீங்கள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புது மொபைல் வந்து வாங்கிட்டே இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு போகிறதில்ல. அதை வீட்டில் வச்சுட்டு ஒரு பழைய மொபைல் இருக்குது, எங்கே போனாலும் இந்த பழைய மொபைல் மட்டும்தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இந்த புதிய மொபைல் வீட்டை விட்டு நான் வெளியிலே கொண்டு போகிறதில்ல. அப்புறம் எப்படி தொலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது மொபைலில் இப்போ வீட்டில் வச்சுட்டேன். பழைய மொபைல் மட்டும்தான் எங்கேனாலும் நான் கொண்டு போகிறேன். லோக்கல் ஊருக்குள்ளே இருந்தாலும் சரி, எங்கேனாலும் சரி, பழைய மொபைல் தான் நான் கொண்டு போகிறேன். இதனால் எனக்கு தொலைஞ்சு போக வந்து வாய்ப்புகள் கம்மி அப்படின்னால நான் அப்படி வந்து செய்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் உங்களால் எப்போ முடியுமோ அந்த அளவு வாங்க. 50,000 60,000 எல்லோரும் வாங்குறாங்களே சொல்லி மொபைல் ஃபோனில் வந்து பைசா போடுறாங்க. இல்லை அப்படி தொலைஞ்சு போனாலும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நினச்சா தாராளமாக 1,00,000 2,00,000 கொடுத்து நீங்கள் மொபைல் வந்து தாராளமாக வாங்கலாம். ஆனால் வந்து மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்குகிற பைசா வந்து நல்லா கிடையாது. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வாங்குறீங்க, என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். ஏன்னா 30,000 யாரோ அனுப்பிச்சிட்ருக்காங்க. அந்த மொபைலுக்கு வந்து நான் 1000 வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு
பார்வையாளர் வருவாங்களான்னு சொல்லி பார்த்து சாப்பிடாம தூங்காமல் வீடியோ போட்டு சம்பாதிச்ச காசு 20,000 யாரோ ஒருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இன்னும் 30,000 நான் கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ மானிட்டேஷன் கேளாச்சு, கையில் பைசா கிடையாது, இருக்கிற பைசாவை மாதம் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்தீங்களா? அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து பணம் பாதிப்பில்லை. நான் 1 லட்சம் என்னோட மொபைல் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். தொலைஞ்சு போனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த மொபைல் வாங்குவேன் அப்படின்னு நிறைய பைசா வச்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக வாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. என்ன மாதிரி வந்து வயத்தை கட்டி வாயை கட்டி பைசா சேமித்து அந்த மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த வலியும் வேதனையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வரையும் நான் அவ்வளோ மனசு வந்து எனக்கு வீடியோ போடவே மனசு இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போனதே அந்த வம்பா போச்சுன்னு சொல்லலாம். அதுவும் கோயிலில் போய் அப்படி திருடிச்சே மனசு வம்பா போச்சு. அதனால் எங்கே போனாலும் என்னால் பத்திரமா மொபைல் வச்சுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கொண்டு போங்க. இல்லைன்னா அந்த மொபைலை வந்து வெளியில் கொண்டு போகாதீங்க. ஒரு கம்மியான ஒரு மொபைலில் ரூபாய் வாங்கி அந்த மொபைலை வெளியில் கொண்டு போங்க. விளையாந்து போக்கில் வீட்டை வச்சுட்டு போங்க. ஏன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மொபைல் வாங்குறவங்க படிக்கிறவங்களா இருக்கலாம், யாராக வந்து இருக்கலாம் அப்படின்னா அப்படி வந்து வச்சுட்டு போங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஜாக்கிரதையாக வந்து இருங்க. மொபைலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து வச்சுக்கோங்க. அதனால் என்னால் பாதிக்க ஒன்றும் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் மொபைல் வாங்கிக்கோங்க. இல்லை வந்து எனக்கு வந்து பைசா இல்லை அப்படின்னா நிறைய பணம் போட்டு பைசா வாங்காதீங்க, நாளைக்கு கஷ்டப்படுவீங்க. இல்லைன்னா 50,000 நீங்கள் மொபைல் வாங்கியிருக்கீங்கன்னா 50,000 கட்டி முடிச்ச பிறகு வெளியில் கொண்டு வாங்க. ஏன்னா அந்த உங்கள் வீட்டை விட்டு படியை தாண்டியாச்சு. அந்த மொபைல் ஃபோன் வந்து உங்கள் கையில் என்னதான் இருந்தாலும் எந்த நேரத்தில் திருடு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ட்ரெயினில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் திருடுறாங்க, பஸ்ஸில் திருடுறாங்க, கோயிலில் திருடுறாங்க, ரோட்டில் திருடுறாங்க. திருட்டு பையன் அதிகமாக போயிட்டு போகுது. பணம் வந்து நம்ம வந்து வாயை கட்டி வயிற்றை கட்டி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க அவங்க திருடு வந்து ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. அதனால தான் திரும்ப திரும்ப வந்து சொல்கிறேன், நீ உங்கள் மொபைலை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு நல்ல இடத்துல தான் சொல்கிறேன், தயவுசெய்து வந்து கேளுங்க. மொபைல் ஃபோனை பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. என்னமா நீங்கள் கஷ்டப்பட தகுதிக்கு மீறி வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் இருக்கே. நம்ம பொண்ணு ஆசைப்பட்டதே காலேஜுக்கு படிக்கிறதுக்கு அப்படி தான் சொன்னேன், வாங்கினேன். பாவம் என் பொண்ணுக்கு இப்போ ஒரு பழைய மொபைல் 20,000 பழைய மொபைல் ஒன்று வச்சுருந்தேன். அந்த மொபைலை கொடுத்தா இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு 7,000 8,000 ஒரு புதுசாக ஒரு மொபைல் வந்து 7,000 தான் நான் வாங்கியிருக்கேன். என்னோடய பழைய மொபைல் 25,000. இப்போ 7,000 நான் மொபைல் வாங்கியிருக்கேன். என்னுடைய பழைய மொபைல் ஒன்று வந்து இப்போ 20,000. என்னோடய பழைய மொபைல் பொண்ணோட மொபைலில் அவள் வச்சுருக்கா. அதாவது வாங்கி கூட வந்து அதை அனுபவிக்க முடியாமல் பாவம் அப்படி ஆகிப்போச்சுன்னு மனசு இப்போ நினச்சா கூட வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல தடவை யோசிங்க. பணத்தை வந்து கட்டி முடிச்சுட்டு உங்களால் சமாளிக்க முடியுமான்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதுக்கு தான் வந்து நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.